உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஏல்பி லக்னம் அட்சய ராசியோ பார்த்தீங்கன்னா மேஷ ராசி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும், மாரியம்மன் கோயில் இருக்கும், காளி கோயில் இருக்கும். இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படியே இருக்கும். சொல்கிறோம் இல்லை, ஈசான்ய மூலை சூப்பரான மூலை எல்லாமே சொல்கிறோம் நம்ம. ஆனால் அவங்களுக்கும் ஈசான்ய மூலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொருத்தமாக இருக்கும். ஈசானியம் பர்ஃபெக்டாக இருக்கும், இவங்க ஜாதகம் பர்ஃபெக்டாக இருக்கும், ஆனால் இது ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகாது. ஏஎல்பி முறைப்படி பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பூஜை ரூம் சரியாயிடுமா? நான் இடிங்க உடைங்கன்ற ஒரு விஷயத்துக்கே நம்ம போக மாட்டோம். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். ஒரு 10 வருஷத்துக்கு நாங்கள் பூஜை அறையை மாத்திட்டே இருக்கணுமா? 10 வருஷத்துக்கு ஒரு முறை பெயிண்ட் மாத்தலாமா? 10 வருஷத்துக்கு ஒரு ஸ்கிரீனை மாத்தலாமா? இதெல்லாம் பணம் வரணும் அப்படின்னா மணி பிளான்ட் சரியான திசையில வச்சா போதும். எவ்வளோ யூடியூப் சேனலோட தம்ப்நெயிலே நான் பார்த்துருக்கேன். யாருக்கெல்லாம் ராகு சாதகமாக இல்லையோ அவங்க மணி பிளான்ட் வளர்க்கக்கூடாது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீகம் சேனல்ல மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஸ்ரீகுரு டாக்டர் சத்யநாராயணன் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? இப்ப வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரு சாரார் பேசுறாங்க. ஒரு சாரார் வாஸ்துவும் ஜோதிடமும் ஒண்ணு, இதை பிரிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு சாரார் பேசுறாங்க. முதல்ல வாஸ்துவும் ஜோதிடம் ஒண்ணு அப்படின்றத ஏஎல்பில ஏத்துக்கிறீங்களா சார்? ஜோதிடம் இல்லாத வாஸ்து கிடையாது, வாஸ்து இல்லாத ஜோதிடம் கிடையாது. ஒரு ஜோதிடரா இருந்தால் மட்டும்தான் பாத்தீங்கன்னா வாஸ்து பர்ஃபெக்டா பண்ண முடியும், பார்க்க முடியும்ன்ற விஷயங்கள் ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த நவக்கிரகங்களுடைய காரகத்துவங்கள் கரெக்டா தெரியும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா இது சம்பந்த ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தலை லக்னம் அப்படின்னா தலைன்னு தெரியும், 2ஆம் பாவம்னா முகம் தெரியும், வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். அதே மாதிரி தான் 4ஆம் பாவம்னா வீடு. அப்போ வீடு சம்பந்தப்பட்ட விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிடத்துல தான் வரும். அதுக்கு உள்ள போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் வாஸ்து. ஓகேங்களா? நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வித்தியாசமா பார்க்குறோம் எல்லாமே. நம்ம இது தனி, எந்த ஒரு ஜோதிடரும் வாஸ்து பார்க்க முடியாது. ஜோதிடர் வாஸ்துக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. வாஸ்து நிபுணர் நம்மளும் வாஸ்து பார்க்குறோம். ஓகேங்களா? வாஸ்து சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன் பண்ணுறோம், வாஸ்து சம்மந்தப்பட்ட வகுப்பு எடுக்கிறோம், அட்சய வாஸ்துன்னு வகுப்பு எடுக்கிறோம். இது எதில் இருக்குது? வீடுன்றது எதில் இருக்குது? ஹிருதயம் தான் வீடு. ஓகேங்களா? 4ஆம் பாவம்னா ஹிருதயம்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த 4ஆம் பாவம் தான் வீடு கூட. அப்போது குழந்தைகள்னா 5ஆம் பாவம்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ 4ஆம் பாவத்துல தான் எல்லா நிகழ்வும் இருக்கு அப்படின்ற மாதிரி. அப்ப 4ஆம் பாவத்தை வைத்து அவங்க எந்த மனையில இருப்பாங்க, எது சம்பந்தப்பட்ட நிகழ்வு இருப்பாங்க, எந்த இடத்துல இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஏல்பி லக்னம் அட்சய ராசியோ பாத்தீங்கன்னா மேஷ ராசி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டுக்கு பக்கத்துல நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும், மாரியம்மன் கோயில் இருக்கும், ஓகேங்களா, காளி கோயில் இருக்கும். இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இந்த நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும். வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வடகிழக்கு மூலையே செட் ஆகாது. நம்ம சொல்றோம் இல்லை, ஈசான்ய மூலை சூப்பரான மூலை எல்லாமே சொல்றோம் நம்ம. ஆனா அவங்களுக்கும் ஈசான்ய மூலைக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு பொருத்தமாக இருக்கும். அதாவது ஈசானியம் பர்ஃபெக்டா இருக்கும், இவங்க ஜாதகம் பர்ஃபெக்டா இருக்கும், ஆனா இது ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சாமி ரூம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு மணி சம்பந்தப்பட்ட விஷயம் பண்றதுல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். மணி சம்பந்தப்பட்ட ஜெனரேஷன் பண்ணல, மணி சம்பந்தப்பட்ட விஷயத்துல போராட்டமான இருக்கும். மணி வரும், ஆனா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி போறது கடனுக்காக தான் போகும், பிரச்சனைக்காக தான் போகும். அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஓகேங்களா? மணி ஜென்ரேட் பண்றதுக்கே கஷ்டம் இருக்கும். ஓகேங்களா? மணி ஜென்ரேட் பண்ணா கூட அது கடனுக்கு போகக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ ஈசான்ய மூலையே பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாமி ரூம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஓகே சார். இப்போ இதை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொல்கிற விஷயங்கள் கன்ஃபார்மாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? நமக்கு தெரியும் வடகிழக்கு மூலை இருந்தால் தான்
அந்த பணம் சம்பந்தப்பட்ட ஈட்டக்கூடிய தன்மை எல்லாம் நல்லா இருக்கணும், எல்லாமே சொல்றோம். ஓகேங்களா? அதனால குருவினுடைய இடம் தான் அது, அதனுடைய இடம். குருன்னா தனகாரகன் அப்படின்னு எல்லாமே தெரியும். ஓகேங்களா? முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடம் ஈர்ப்பு இவங்களுக்கு அது வரும்போது, யாருக்கெல்லாம் மேஷ லக்னம் போகும்போது, வடகிழக்கு மூலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள் சாதகமாக இருக்காது. அப்படின்ற நிகழ்வு வாஸ்துலயே இருக்கு. சரி, இப்ப நீங்க சொன்ன மாரி மேஷத்துக்கு வந்து பூஜை அறை சரி இருக்காது. அங்க 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 சரி செஞ்சுட்டாலே வீட்ல இருக்க பிரச்சனை மாறிடும்ன்றீங்க. ஏஎல்பி முறைப்படி பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு ஒரு தடவ மாறிடும். ஆமா. மேஷத்துல இருக்கிறது கண்டிப்பா ஏஎல்பி வந்து ரிஷபத்துக்கு மாறும். மாறும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா பூஜை ரூம் சரியாயிடுமா சார்? கரெக்ட்டு. அதனுடைய தன்மைகளை மாத்திடுறோம் நம்ம. என்ன ம். பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில அத வைக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன், நெறைய பேர் வந்து இது இடிங்க, உடைங்க அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்ப அட்சய வாஸ்துல நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, இடிங்க, உடைங்கன்ற ஒரு விஷயத்துக்கே நம்ம போமாட்டோம். ம். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய நிகழ்வுகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படும். அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் ஃபர்ஸ்ட் விஷயம். சார் எனக்கு வந்து 4ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாறுது. 10 வருஷத்துக்கு ஒரு முறை மாறுது. அப்ப அம்மா மாறிடுறாங்களா? அப்பா மாறிடுறாங்களா? அப்படின்னு சொல்றோம். இல்ல. அம்மாவினுடைய உடல்நிலையில மாற்றம் இருக்கும். ஆமா. அப்பாவினுடைய உடல்நிலையில மாற்றம் இருக்கும். ஒரு ஒரு வயசு ஏறும்போதும் பாத்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன நோய்கள் வரும். சம்பாரிக்கிறதுல மாற்றம் இருக்கும். சாதாரண ஒரு லெவல்ல இருப்பாங்க. அவங்க வந்து ப்ரமோஷன்ல அடுத்த லெவலுக்கு போவாங்க. இந்த மாரி ஒரு ஒரு வருஷமும் ஒரு மாற்றம் நடக்குதா இல்லையா? ம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த அட்சய வாஸ்துன்னு வரும்போது, அவங்களுடைய தன்மைகள் மாறுபடும். அப்ப எப்படி உள்ளேயே மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற நிகழ்வு வாஸ்துல இருக்கு. சார், அப்ப உங்க அ முறைப்படி, அதாவது நம்ம ஏஎல்பி முறைப்படி பார்க்கும்போது, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவையும் நான் என் வீட்ட மாத்திட்டே இருக்கணும்ன்றீங்களா நீங்க? உள்ள இருக்கிற அமைப்ப மட்டும் தான் மாத்தப் போறோம். வீடு அதே வீடு தான். ஓகே சார். இப்ப வந்து பூஜை அறைய வந்து கிச்சன் பக்கத்துல போடுங்க அப்படின்னு நீங்க வந்து முதல் 10 வருஷத்துல சொல்லிட்டீங்க. சரி. நாங்களும் பூஜை அறைய கிச்சன் பக்கத்துல வச்சுட்டோம். ஓகே. அடுத்த 10 வருஷம் கழிச்சு பூஜை அறைய ஹாலுக்கு பக்கத்துல வைங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு நாங்க வந்து பூஜை அறைய மாத்திட்டே இருக்கணுமா? இல்லம்மா, அவன இடிக்கணும்னு சொல்லவே இல்லையே நானு. எல்லாம் ம். இது இடிச்சு மாத்துங்கன்னு சொல்ல வரேன். விளக்கேற்றக்கூடிய இடத்த மட்டும் மாத்துங்க. ஓகே. இது விளக்க ஏத்தக்கூடிய இடத்த மாத்துனீங்கன்னாவே எல்லாமே மாறும். ம். அதோட நிகழ்வுகள் நமக்கு தெரியாது வெளியில. பாருங்களேன், உள்ள ரத்தம் போகுது. ஓகேங்களா? நமக்கு நமக்கு நம்ம சாப்பிடுற உணவெல்லாம் ஜீரணமாகுது. அதெல்லாம் வெளிய ஏதாவது தெரியுதா? அதே மாரி உள்ள வந்து ஒரு உயிரோட்டம் போயிட்டுருக்கு. இது சாதாரணமா வந்து பிரம்மஸ்தானம்னு சொல்லுவோம். உயிரோட்டம், அந்த காற்றோட்டம் அது ஆமா. சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அந்த வாஸ்துல போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? எல்லா ஜன்னலையும் திறந்து வைக்கணும். அது உள்ள வந்து நல்ல காற்றோட்டம் வரணும். மாலை நேரத்துல வந்து மேற்கு பக்கம் வந்து மூடி வைக்கணும். இதெல்லாம் சொல்லுவோம் நம்ம. ஏன் மாலை நேரத்துல மூடி வைக்கணும்? எல்லா விஷயத்துக்கும் நெறைய உள்ள இருக்க தத்துவார்த்த ரீதியாக 9 கோளுகளுக்கும் ம். இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்ற ஒரு விஷயம் தெரியும். விளக்கு ஏற்றத மட்டும் மாத்தி வைங்க. ம். 10 வருஷத்துக்கு ஒரு முறை பெயிண்ட்ட மாத்தலாமா? மாத்தலாம். 10 வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்க்ரீன மாத்தலாமா? மாத்தலாம். ஓகேங்களா? பொருளை மாத்தலாமா? இதெல்லாம் தான் இருக்கக்கூடிய வாஸ்துவ நிகழ்வு சரி பண்ணும். அதுதான்மா மேஜரான விஷயங்கள்மா. வடகிழக்கு மூலை சுத்தமாக இருக்க வேண்டும். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு மூலையில போய் எல்லா வந்து காட்டெல்லாம் அங்க தான் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும்போது, உள்ள போகும்போதே என்ன பண்ணும், நெகட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். அந்த ஒரு பையன் இருப்பான். அந்த வீட்ல ஒரு பையன் இருப்பான். அவன் இன்ட்ரிக்கு போயிட்டு போயிட்டு வருவான். ம். அவன் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்க டிஸ்டர்ப் ஆகும். அவனால ஒழுங்கா உட்கார்ந்து அங்க படிக்க முடியாது. இவ்ளோ டிஸ்டர்பன்ஸ் இந்த வடகிழக்கு மூலையினால அந்த பையனுக்கு கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ம். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகும். ஒண்ணும் இல்ல. எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டே வருவான். அதனால அவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகும். ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான்ல, அங்க வந்து பிரேக் ஆகும். அவனால புரிந்து கொண்டு படிக்க முடியாது. அப்படின்ற நிகழ்வு எல்லாமே இருக்கும். சில பேர் உணர்ந்து படிக்கிறாங்க, சில பேர் புரிந்து கொண்டு படிக்கிறாங்கல்ல. இந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த விவேகம்னு சொல்லுவோம் நம்ம. ம். சாதாரணமா உள்ள ஏதோ ஒண்ணு சொல்லும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம போறோம் இனி. சரி, இப்ப போறோம். இங்க போறோம். மார்க்கெட்ல போய் பர்ச்சேஸ் பண்றோம். ஏதோ ஒரு சொல்றதுனால தானே நம்ம போறோம். நமக்கு தேவைகள் இருக்கு. ஓகே, இந்த டைம்ல நம்ம கிளம்பலான்னு போறோம் இல்லையா? அது ஏதோ ஒண்ணு உண்மை சொல்லி தானே நம்ம ஆமா. போறோம். அதுதான் விவேகம்னு சொல்றோம். ஓகே. ஓகேங்களா? இந்த விவேகம் சொல்லும்போதே தப்பா தான் சொல்லும். நம்மளுடைய வாஸ்து தவறா இருந்தா. வாஸ்து தவறாக இருந்தால். அப்ப என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அட்சய வாஸ்துன்னு சொல்றோம். இதுக்கும் உங்க ஜாதகத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. ம்.
எல்லாருக்குமே ஒரு 4ஆம் பாவம் இருக்கும்ல. ஓகேங்களா? எல்லாருக்குமே ஒரு 4ஆம் பாவம் இருக்கும். அப்போ இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து இப்போ வந்து கடக லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடக்கு வாசல் நல்லா இருக்கும்னு சொல்றோம். கிழக்கு வாசல் வைக்காதீங்க. வடகிழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்த கிழக்கு வாசல் வைக்காதீங்க. வடகிழக்குன்னு பார்க்காதீங்க. வடக்கு வாசல் நல்லா இருக்கும். வடக்கு வாசல நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ ஏஎல்பி லக்னம் யாருக்கெல்லாம் அப்படி போகுதோ, வடக்கு வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ வடக்கு வாசல் வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ஓகே. ஓகேங்களா? அது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அங்கேயே வரும். ஓகேங்களா? இப்போ இவங்களுக்கு வாசல் சரியா இருக்கா? நம்ம சொல்றோம். எல்லாருக்குமே கிழக்கு வாசல் தான் வரணும்னு இருக்கு. எல்லாருக்குமே கிழக்கு வாசல் அமையாது. ஆமா. எல்லாருக்குமே வடக்கு வாசல்னு சொல்றோம். எல்லாருக்குமே வடக்கு வாசல் அமையாது. ஓகேங்களா? அவங்கவங்களுக்கு உண்டான வாசல் அவங்கவங்களுக்கு இருக்கும். எல்லாருக்குமே இப்போ ரியல் எஸ்டேட் பண்றாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, மிலிட்டரியில இருக்காங்க. ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே புதுசா இவங்களே உற்பத்தி செய்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாமே தெற்கு வாசல் தான் அமையும். பை டிஃபால்ட்டா. பை டிஃபால்ட்டா தெற்கு வாசல் தான் சாதகமாக இருக்கும். இவங்க மாத்தி அமைச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க மாத்தி அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தெற்கு வாசல் சம்பந்தப்பட்ட இடத்தை சரியாக இப்போ நீங்க சொல்ற மாதிரி கிழக்கு வாசல்ல இருக்காங்க அவங்க. சார் இவங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில இருக்காங்க சார். இவங்க வந்து நல்லா இருப்பாங்களான்னா, நீங்க தெற்கு பக்கம் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். தெற்கு பக்கம் என்னென்ன வச்சிருக்கீங்க? அதெல்லாம் மாத்தி அமைக்கலாமா? அதை மாத்தி அமைப்பதன் மூலமாக உங்களுடைய வாஸ்து வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? இவங்க கிழக்கு வாசல் இருக்காங்க, வடக்கு வாசல் இருக்காங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கும்போது இதை மட்டும் மாற்றி அமைப்பதன் மூலமாக எல்லா விஷயத்தையும் மாற்றிக்கொள்ளலாம். ஓகே. ஓகே சார். இப்போ நம்ம பணம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே இந்த டாபிக்ல பேசணும். சரி. இப்போ பணம் வரணும் அப்படின்னா மணி பிளான்ட் வந்து சரியான திசையில வச்சா போதும், பணம் வரும். எவ்வளோ யூடியூப் சேனலோட தம்ப்நெயில்லையே நான் பார்த்துருக்கேன். சரி. மணி பிளான்ட் மணி தருமா தராதா சார்? மணி பிளான்ட் வந்து மணி தருமா? யாருக்கு மணி தரும், யாருக்கு மணி தராதுன்னு ஒரு நிகழ்வு இருக்கு. ஓகேங்களா? யாருக்கெல்லாம் இப்போ வீடு அப்படின்னு வரும்போது அகம் சார்ந்த வீட்டுக்கு போனேன்னா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும். ஏன்னா ஆனா நமக்குன்னு இருக்க இடம். நீங்க ஆஃபீஸ்க்கு வர்றீங்க, நீங்க வந்து இங்க வந்து இன்டர்வியூ பண்றீங்க. எங்க வந்து இன்டர்வியூ பண்றீங்க? வீட்ல இருந்து பண்ணல, இங்க தான் பண்றீங்க. கரெக்டா? அப்ப பணம் எங்க உற்பத்தி ஆகுது உங்களுக்கு? இங்கதான். இங்கதான். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட நிகழ்வு தான் பார்க்கணும். நீங்க வீடுன்னா எதை குடுக்கும் அப்படின்னா, அகம் சார்ந்த விஷயம். அகம்னாவே வீடு. சாதாரணமா அகம் அப்படின்னு சொன்னாவே வீடு. அப்ப எனக்கு நிம்மதி குடுக்குதா? பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இல்லாம, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேற. நிம்மதியாக இருக்கிறோமா? அது சம்பந்தப்பட்ட சந்தோஷமா இருக்குமா? ஹாப்பியா இருக்குமா? கம்ஃபர்டபுளா இருக்குமா? இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீடு சொல்லும். ஆனா வீட்ல இருந்தால் கூட நான் பணம் சம்பாதிக்கணும்ன்ற மனப்பான்மை கிரியேட் பண்ற இடம் வீடு. ஓகேங்களா? கிரியேட் பண்ற இடம் மட்டும்தான் வீடு. ஆனா அங்கேயே உட்காந்து பணம் சம்பாதிக்கிறீங்களா? இல்ல. நீங்க ஆபீஸ் வந்துடுறீங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது உங்க லக்னத்துக்கு, உங்க ஏஎல்பி லக்னத்துக்கு 2ஆம் பாவம் சரியாக இருக்கிறதா, 10ஆம் பாவம் சரியாக இருக்கிறதா, இப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கணும். இதே கொஞ்சம் மாத்தி சொல்றோம். சின்ன சின்ன நிகழ்வுகள், இந்த ராகு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? யாருக்கெல்லாம் ராகு வந்து சாதகமாக இல்லையோ அவங்க மணி பிளான்ட் வளர்க்கக்கூடாது. கூடாது. ஓகேங்களா? ஒருத்தருக்கு வந்து ஏஎல்பி லக்னம் வந்து கன்னியா லக்னம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அந்த மணி பிளான்ட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்துல இருக்கு. ராகு வந்து விருச்சிகத்துல இருக்கு. ராகுன்னா மணி பிளான்ட்னு அர்த்தம். கொடின்னு சொல்லுவோம் சாதாரணமா. இவங்க மணி பிளான்ட் தான் வைக்கக்கூடாது, எந்த கொடியுமே வைக்கக்கூடாது. எந்த கொடி சம்பந்தப்பட்ட விஷயமே வச்சுக்கூடாது. இங்க மணி பிளான்ட் இருந்தா கூட எந்த கொடி சம்பந்தப்பட்ட விஷயமும் அங்க இருந்தது அப்படின்னு சொன்னா அங்க பிரச்சனை ஏற்படுமா? ஏற்படும். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டா எக்ஸாக்டா அந்த இடத்துல தான் வந்து ஹால்ல இது வச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஹால்லையோ அந்த வெளிப்புறத்துலையோ, ஓகேங்களா, வடக்கு வாசல்னு சொல்லப்படுகின்ற அந்த இடத்துலையோ, வடக்கு சைடு அந்த சைடில் வந்து மணி பிளான்ட் அங்கே இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு யூடியூப் பார்த்துருப்பாங்க அவங்க என்ன மணி பிளான்ட் வச்சுப்பாங்க. அதுவே நாளைக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை இருக்கும். இவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை ஏற்படும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிகழ்வுகள் மட்டும் கவனிக்க வேண்டிய விஷயம். எல்லாருக்குமே எல்லாமே பொதுவான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா உங்களை மாதிரி ஒருத்தர் யூனிவர்ஸில் யாருமே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி ஒவ்வொருத்தர் மாதிரி இன்னொருத்தர் யாருமே கிடையாது.
ஓகேங்களா? அதெல்லாம் தனித்தனியாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். பொதுவாக வந்து இங்கே மணி பிளான்ட் வளர்க்கலாம், தப்பு, வளர்க்கக்கூடாது. சரி, இப்ப நான் வீட்ல மணி பிளான்ட் வளர்க்க கூடாது நீங்க சொன்ன மாதிரி. சரி, இப்ப நான் ஆபீஸ்ல ஒரு பவுல்ல தண்ணி ஊத்தி நான் மணி பிளான்ட் வச்சிருக்கேன், வைக்கலாமா? வைக்கலாம். ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னா அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு. ஓகேங்களா? முக்கியமாக ஒரு மீடியா. ஓகேங்களா? இந்த மீடியானே வச்சுக்கோங்களேன். இங்கே ஆஃபீஸில் வளர்க்கலாமா? வளர்க்கலாம். ஏன்னா ராகு சம்பந்தப்பட்ட இடமே மீடியா தான். ஓகேங்களா? இப்போ எந்தெந்த இடத்துக்கு இது பண்ணலாம், எந்தெந்த இடத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு ஒரு நிகழ்வு இங்கேயே இருக்கு. ஓகேங்களா? ராகுனாவே மீடியா. அப்போ மீடியா சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் ஃபிமிலியராக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வைக்கலாமா? வைக்கலாம். இந்த இடத்துல வடக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல, ஓகேங்களா, வடக்கு வாசல்னு சொல்லப்படுகின்ற இடத்துல இந்த மணி பிளான்ட் வைக்கலாமான்னா வைக்கலாம். ஓகே. ஏன்னா நீங்க கேட்குற இண்டஸ்ட்ரியை பொறுத்து இருக்கு எல்லாமே. ஓகே. இந்த இண்டஸ்ட்ரி இதே வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அயன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பண்ணுறாங்க. அந்த இடத்துல மணி பிளான்ட் வளர்க்கலாமான்னா வேணான்னு சொல்லுவேன் நான். ஓகேங்களா? அவங்களுக்கே இந்த ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருந்ததுன்னா பண்ணலான்னு சொல்லுவேன் நான். ஓகே. எல்லாமேமா கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றத அமைப்பை பொறுத்து தான் எல்லாமே மாறும். ஓகே. அதுதான் சொல்லுவேன், ஜாதகத்துக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கும் நீங்க பண்ற தொழிலுக்கும் சம்பந்தம் இருக்கா? அதே மாதிரிதான் உங்களுடைய ஜாதகத்துக்கும் வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. மணி பிளான்ட் அப்படின்னாலே பணம் கொடுக்கும், அதை வளர்க்குறோம் அப்படின்னு ஒரு சிலர் இருந்தாலும், ஒரு சிலர் வந்து அழகுக்காகவே வளர்ப்பாங்க வீட்டுல. ஆனா அந்த செடி வச்ச அப்புறம் அவங்க வீட்டுல நிறைய கஷ்டங்கள் வர்றதையும் சிலர் உணர்ந்திருப்பாங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க, மணி பிளான்ட் எங்க வைக்கலாம், எங்க வளர்க்கலாம், எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வாஸ்துவை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னும் இன்னைக்கு நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. இந்த தகவல் எல்லாமே எங்களுடைய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி.